மறக்க வேண்டாம். நீங்கள் எனது உத்தம குணங்களை கிரகித்துக் கொள்ளுங்கள், அதர்ம குணங்களை அல்ல. குருதேவா, உபநயனம் என்பதன் அர்த்தம் என்ன? ராமா, நீயே அதனை அறிவாய். நயனத்தின் அர்த்தம் என்ன? கண்கள். ஆம், உபம் என்பதன் அர்த்தம் துணையானது, புதியது. உபநயனம் என்றால் புதிய கண்கள். அப்படியென்றால் இது கூடுதல் கண்களா? ஆம், இன்று முதல் நீங்கள் நால்வரும் இந்த அகிலத்தினை புதிய கண்ணோட்டம் கொண்டு காண்பீர்கள். உபநயனத்திற்கு பிறகு சீடர்கள் குருகுலம் செல்வார்கள். தந்தை எங்களுக்கு அதை கூறினார் குருதேவா. அங்கு அரண்மனையில் கிடைப்பது போல் உணவும் கிடைக்காது என்று கூறினார். சத்துருக்கனா, உணவு தேடியும் வராது, அதனை யாசித்துதான் பெற வேண்டும்.